Hello guys, welcome back to our cricket previews. So now let's see the team of LSG. Sriram, your thoughts on the team? ஃபர்ஸ்ட் அவங்களோட டீம் தாட்டுக்கு முன்னாடி அவங்களோட ரீட்டைன் பிளேயர்ஸை பார்ப்போம். பூரன் 21 crores நல்ல பிக்கு தான். பிஷ்னாய் 21 crores சாரி 11 crores நல்ல பிக்கு தான். மயாங்க் யாதவ் 11 crores நாட் என்ன சொல்றது ஒர்த் இட். ஏன்னா அவர் வந்து மெயினா கேப்டா இருந்தா கூட ஆக்ஷன் முன்னாடி கேப்டா இருந்தா கூட டே 2ல தான் வந்திருப்பாரு. டே 2ல நம்ம பார்த்தா ரொம்ப யாருக்குமே ஃபர்ஸ்ட்ல இருக்காது. அவர் ஈஸியா 5 to 6 crores எடுத்திருந்திருக்கலாம். ஈவன் வாஷிங்டன் சுந்தரே 3.5 crores தான் போயிருக்காரு. செகண்ட் டேல மேக்ஸிமம் போனது பாத்தீங்கன்னா மார்க் ஆன்சன் தான் 7 crores போனாரு. ஸோ இவங்க வந்து 11 crores கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆல்சோ அவரோட இன்ஜுரி கன்சர்ன் வந்து ரொம்ப மோசம். அவர் ஃபுல் சீசன் லாஸ்ட் இயர் கூட விளையாடல. எப்படி அவருக்கு வந்து 11 crores பிட் பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்கும்னு தோணல ஃபார் அ 4 match பிளேயர். ஸோ அது வந்து அவங்க பெரிய ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்க. மோசின் கானும் இன்ஜுரி ப்ரான் பிளேயர் தான். பட் 4 crores ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தா ஆயுஷ் பதானி 4 crores அதுவும் ஓகே தான். ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் தான். அவர் எல்எஸ்ஜி லாஸ்ட் 3 years டீசெண்டா பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அவங்களோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டா ஒரு டிசாஸ்ட்ரஸான ஒரு ஆக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவன் 69 crores போனாங்க. பண்ட் வேணும், ஒரு கேப்டன் வேணும்னு சொல்லி ஆல் அவுட்டா போய் 27 crores போய் எடுத்திருக்காங்க. எனக்கு அது என்னை கேட்டா அது ஒரு பெரிய பிளண்டர்னு சொல்றாங்க. டீம் காம்பினேஷனை பெருசா அடி வாங்கிருச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து நிக்கோலஸ் பூரன் 21 crores பண்ட் 27 crores, இதுவே உங்களுக்கு 48 crores ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பிளேஸ் எடுக்க முடியும்? கடைசியில பார்த்தா அவங்க வெறும் 6 ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. லைக் ரீப்ளேஸ்மெண்டே இல்லை ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு. இப்போ பார்த்தா மார்க்ரம் இருக்காரு, மார்ஷ் இருக்காரு. மார்க்கம் நல்ல பிளேயர். மார்ஷ் வந்து இன்ஜுரி ப்ரான் அகைன். ஒரு ஐபிஎல் சீசன் கூட ஃபுல்லா விளையாண்டதே கிடையாது. அதுவும் ஒரு பெரிய இது. பூரான் மில்லர் நல்ல ஃபாரின் பிளேயர்ஸ் தான். அதே மாதிரி பவுலிங்க்குல ஃபாரின் பிளேயர்ஸே இல்லை. வெறும் ஷமர் ஜோசஃபும் மேத்யூ பிரிட்ஸ்கின்னு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, அன்னோன் கமாடிட்டி. ஷமர் ஜோசப்லாம் போன வருஷம் வாங்கி அடி விழுந்தாரு. ஷமர் ஜோசப்பை இவங்க வந்து ஆர்டிஎம் போட்டு வேற எடுத்தாங்க 75 lakhsக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்களோட பண்ட் எடுத்ததுனால அவங்களோட எல்லா காம்பினேஷனும் அடி வாங்கிருச்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஓப்பனர்ஸும் கிடையாது. மார்க்கம் தான் இறங்கணும், வேற வழியே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு இப்போ அவங்களுக்கு. ஸோ டிசாஸ்ட்ரஸான ஒரு ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்டிக்கு. ஸோ அவங்களோட ஆக்ஷனுக்கு வந்து என்னோட ஸ்கோர் வந்து 4 to 5 இல்லை 5 out of 10 வச்சுக்கலாம், கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்கணுன்றதுக்காக 5 out of 10. அவங்களோட பிளேயிங் 11 வந்து மிச் மார்ஷ் அகைன் விளையாடுவாரான்னு தெரியல. மார்க்ரம், பதோனி, நம்பர் 3 நான் கொடுத்துருக்கேன். பண்ட், பூரன், மில்லர் ஹெவி மிடில் ஆர்டர். ஷபாஸ் அகமது அவரும் நம்பர் 7. பிஷ்னாய், ஆவேஷ் கான், மோசின் கான், ஆகாஷ் தீப. இம்பாக்ட் சப்பா நான் வந்து மணிமாறன் சித்தார்த்த வச்சுக்குவேன், இல்லைன்னா அப்துல் சமாத். இதுதான் என்னோட பிளேயிங் 11 or 12 சொல்லலாம். ஸோ வெரி 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 ஆவரேஜான டீம். ஸோ என்னோட தாட்ஸ் வந்து அவங்க ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட் பதிலா இது இப்படி இப்ப சொல்லி யூஸ் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு இஷான் கிஷன் மாதிரி அந்த டைப் ஆஃப் பிளேயர் போயிருப்பேன். அப்ப நீங்க வந்து பூரனை கூட கேப்டனா இருக்கலாம். அப்புறம் இஷான் கிஷன் உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைச்சிருக்கலாம். நீங்க போலிங் கூட நல்லா செட் பண்ணிருக்கலாம். ஸோ முதல் மிஸ்டேக் 6 ஃபாரின் பிளேயர் தான் ஃபீல் பண்றது. அப்புறம் போலிங் ஃபுல் இந்தியன் பிளேயர்ஸ். அப்புறம் ஃபுல் இன்ஜுரி ப்ரோன். ஆவேஷ் கான் இன்ஜுரி ப்ரோன், மோஷித் கான் இன்ஜுரி ப்ரோன், மயங்க் யாதவ் ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட். ஸோ அங்க ஆப்ஷன்ல வந்து நான் ஒரு 4 out of 10 தான் கொடுப்பேன். வெரி பேட் ஆப்ஷன். அவங்க பிளேயிங் 11 நான் மார்க்ரம் பதிலா மேத்யூ பிரிட்ஸ்கி போவேன். அவர் SA-20 அப்புறம் ரீச் சவுத் ஆப்பிரிக்கா அந்த ட்ரை சீரீஸ்ல கூட ஓகேவா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு இப்போ மார்க்ரம் பெரிய அவர் ஆல்ரவுண்டர்னா சொல்ல முடியாது. ஸோ மார்ஷ் அட்லீஸ்ட் மார்க்ரம் தூக்கிட்டீங்கன்னா பவுலிங்க்கு ஸ்பின் பவுலிங்க்கு ஆப்ஷன் போயிடும். நான் மணிமாறன் சித்தார்த் உள்ள கொண்டு வரேன். ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி 3 spinners. ஸோ மார்க்கம் ஒரு ஸ்பின் பவுலிங் எனக்கு யூஸ் ஆகாதுன்னு தோணுது. மிச்சல் மார்க்ஸ் ஒரு ஹேண்டி பேசு. ஸோ ஸ்ரீராம், your thoughts on their playing 11 batting? பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர், ஹெவிலி டிபெண்ட் ஆன் மிடில் ஆர்டர். மார்ஷோ மார்க்ரம் ஓப்பனிங்ல அவங்க எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து அவங்களோட ரோலே வந்து 1 down 2 down போயிருக்கு. எஸ்பெஷலி மார்ஷ் வந்து நல்ல பிளேயரா இருந்தா கூட அவரோட இன்ஜுரி வந்து
பெரிய இது லாஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸா விளையாடிட்டு இருக்காரு. ஈவன் ஃப்ரம் 2016 ஆர்பிஎஸ்ஜி ஒரு ஃபுல் சீசன் கூட அவர் விளையாண்டது கிடையாது. ஸோ அவரை இப்போ ஹெவிலி டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஈவன் இப்போ அவர் இன்ஜுரியில தான் இருக்காரு. ஆஷஸ்க்கு ஐ மீன் நம்ம இந்தியா சீரீஸ்க்கு அப்புறம் இன்னும் அவர் ரெக்கவர் ஆனா தெரியல. ஸோ பண்ட் பூரான் மில்லர் இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அதிரடியான ஒரு பேட்டிங்ல தான் அவங்க செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஷபாஸ் அஹமத் நம்பர் 7க்கு வந்துருவாரு. ஷபாஸ் அஹமத் வந்தாருன்னா அவர் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப டீசென்டான ஒரு பேட்டர், அவ்வளவுதான். பவுலிங்க்கு வேணா அவர் டிபெண்ட் பண்ணலாம், பேட்டிங் ரொம்ப டிபெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்களுக்கு பவுலிங் வந்துடும். ஸோ ஒரு நம்பர் 5 விக்கெட் போயிருச்சுனாலே பேட்டிங் சமத்தே அடி விழுந்துரும். ஸோ ஹிட் ஆர் மிஸ் டீம் தான் பேட்டிங்ல. கம்பேர்ட் டு பவுலிங், பேட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ பேட்டிங்க்கு என்னோட இது பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பண்ட் பூரான் மில்லர் ஐ வில் கிவ் 2.5 அவுட் ஆஃப் 5. சோ நான் உங்க பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறேன்னா, ஓப்பனிங் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. மார்க்ரம் அவர் ஒரு நேஷனல் டீம் அதை பத்தி ஓபன் பண்ணிருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. மார்ச் ஓகே, ஆனா அவரும் கண்டிப்பா ஹாஃப் சீசன் கூட விளையாடாம இன்ஜுரி ஆயிருவாரு. நோட் திஸ் பாயிண்ட், அவர் ஃபுல் 14 மேட்சஸ் விளையாட மாட்டாரு கண்டிப்பா. அடுத்து பதோனி எனக்கு தோணல. பதோனி ஓகே பிளேயர், ஒரு சீசனுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 அடிக்க முடியும். he doesn't have the attacking game also. இல்ல அவர் நல்ல பிளேயர், நான் இல்லன்னு சொல்லல, ஆனா மேட்ச் வின்னர் கிடையாது. யா அவரால் மேட்ச் தனியா ஜெயிக்க முடியாது. இப்ப 7 or 17 he needs to support to chase the innings. So punt நான் வந்து ஒரு T20 பேட்டரா இன்னும் ரேட் பண்ண மாட்டேன் ஹையா, பட் he has a quality. ஏன்னா பிக் கிரவுண்ட்ஸ் கூட எல்எஸ்ஜில. சோ மில்லர் கூட ஸ்பின் கூட ஸ்ட்ரகிள் ஆகல, ஏன்னா லைட்டஸ்ட் ஸ்டாப் ஆகி வரும் அந்த லக்னோ விக்கெட்ல. பூரன் நல்ல ஒரு 3 சீசன்ஸ் அங்க இருக்காரு. சோ he might manage it. அடுத்து ஷபாஸ் அஹமத் இல்ல அப்துல் சமத். பினிஷிங் என்ன கேட்டா குயிக் விக்கெட்ஸ் விட்டா ஸ்ரீராம் சொன்ன மாதிரி தான் டிசாஸ்டர் அந்த மேட்ச். சோ இவங்க பேட்டிங்க்கு ஐ கிவ் 1.5 அவுட் ஆஃப் 5. I'm not batting. Okay. So your thoughts on the bowling? பவுலிங் அகைன் நம்ம டீம் ஆக்ஷன்ல சொன்ன மாதிரி தான், வெரி 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 இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். அப்பார்ட் ஃப்ரம் பிஷ்னாய் நான் யாரையுமே நான் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் பவுலராவோ இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் T20 பவுலராக கன்சிடர் பண்ணவே மாட்டேன். ஷாபாஸ் அஹமத் எடுத்துக்கலாம், ஆவேஷ் கான் எடுத்துக்கலாம், மோசின் கான் எடுத்துக்கலாம். மோசின் கான் நான் நல்ல பவுலர் தான், பட் ஆனால் அகைன் 14 மேட்ச் விளையாட மாட்டாரு. ஆவேஷ் கான்லாம் 4 ஓவருக்கு கேரண்டீடா 50 ரன் கொடுப்பாரு, அதனால வேஸ்ட். சித்தார்த் மணிமாறன் விளையாடுவாரு. சி அகைன் ஷபாஸ் அஹமதும் லெஃப்ட், சித்தார்த் மணிமாறனும் லெஃப்ட். ஆனா என்ன அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும். வெரி வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டீம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஒரு 80-90 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா கோட்டு பவுலரே கிடையாது. சொல்லுங்க. ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. அது ஒண்ணு போட முடியும். அதுதான் சொல்றேன். அவங்க ஒரு பார்க்க மெயின் கேட்டகரி என்னன்னா அட்லீஸ்ட் 2 bowlers வந்து they can take wickets அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் 1 bowler can give 4 overs 30. அந்த மாதிரி ஒரு கண்டெய்னிங் bowler 2 விக்கெட் டேக்கிங் bowlers இருக்கணும். இங்க அது இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதான் சொல்றேன், இப்போ பவர் பிளேல ஒரு 4 ஓவர்ஸ் திடீர்னு ஒரு 60 ரன்ஸ் 70 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. நரேன் மாதிரி யாரோ ஒரு மும்பை இந்தியன்ஸ் யாரோ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை கொடுத்து ரன் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை யார்கிட்ட கொடுத்து விக்கெட் எடுப்பாங்க? அன்லஸ் பிஷ்னாய். ஓகே, பிஷ்னாயே போடுறாரு. ஒரு எண்ட்ல அவரு போய் கொஞ்சம் கண்டெயின் பண்ண கூட அடுத்த எண்ட்ல யார் இருப்பாங்க? அவர் ஓவர்ல ஈஸியா 7-8 ரன்ஸ் அடிச்சாலும் அடுத்த ஓவர்ல 20 ரன்ஸ் அடிச்சிடலாம். ஸோ பயங்கரமா அடி உலகம். எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பவுலிங், இவ்வளவு இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் இருக்கக்கூடாது. இவன் நம்ம கேகேஆர் கூட சொன்னோம் ஃபாஸ்ட் பவுலிங் அவ்வளவு இருக்கானா, பட் ஸ்பின்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இங்க அது கூட கிடையாது. போட்டா அடி உலகம். 250-260 ரன் வந்து இவங்க லக்னோல அடிக்க மாட்டாங்க ஆப்வியஸா, பட் வெளியில எங்க போனாலும் சாலிடா அடி உலகம். இவங்களோட பவுலிங்க்கு 1.5 அவுட் ஆஃப் 5. ஓகே, அவங்க போய் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதான் ஸ்ரீராம் சொன்னதான் மெயினா. இப்ப மயன்க்கு அது வந்து ஒரு 1.5 points எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பேன்னா இஸ் எக்ஸ் ஃபேக்டர். அவர் ரன்னு கொடுக்க மாட்டாரு, விக்கெட்ஸ் கண்டிப்பா எல்லா மேட்சும் 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அப்புறம் ஸ்பின் பார்த்தா ரவி பிஷ்னாய், அவரும் நான் வந்து ஒரு 1 டைமென்ஷனல் போலர் தான் பாக்குறேன். பவர் பிளேல போட முடியாது, டெத்ல போட முடியாது, ஆனா மிடில் நல்லா போடுவாரு. அப்புறம் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வச்சிருக்காங்க, விச் ஐ டோன்ட் ரேட் தம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, தே கேன் பெர்ஃபார்ம் எனி மேட்ச்.
ஃபாஸ்ட் இல்ல bowling ப்ரெஷர்ல ஆட முடியுமான்றதா நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல வரும்போது ஒரு ஸ்மூத்தா போகுதுன்னா ஏதாவது 4 overs 30 runs ஓட்டிடலாம். ப்ரெஷர் வரும்போது என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட போய் விக்கெட் இப்போ குஜராத்துக்கு வந்து ரஷீத் கான்ட்ட கொடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. முன்னாடி 100 அகமது கொடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. யாரு இவங்களுக்கு கோட்டு பவுலர் யார் இருக்கா? பிஷ்னாயை தவிர. இப்ப ஆகாஷ் தீப் பார்த்த கூட ஐ ரேட் ஹிம் as a test bowler. டெஸ்ட் ஒயிட் பவுலர் பால் தான். ஃபார்மேட்ல ஓகே. ஓகே தான். மோசின் கான் இன்ஜுரி ப்ரோன். அவர் கண்டிப்பா நல்ல ஒரு 2-3 மேட்சஸ் மிஸ் பண்ணுவாரு. ஆல்ரெடி நம்ம மயங்க் யாதவ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சீசன் வந்து இருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால உங்களுக்கு 7 மேட்சஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் விளையாண்டா என்ன விளையாடாட்டா என்ன? அதான். சோ ஆவேஷ் கான் ரன்ஸ் கொடுப்பாரு, விக்கெட்ஸும் எடுப்பாரு, ஆனா ரன்ஸ் நிறையவே கொடுத்துருவாரு. அதான் ப்ராப்ளம். ஆமா. சோ அந்த bowling-க்கு நான் 1.5. சோ adaptability to conditions and all-rounders. ஸ்ரீராம், your thoughts? ஆல்ரவுண்டர் நம்ம சொல்றோம். எனக்கு தெரிஞ்ச ஆல்ரவுண்டர் பார்த்தா மார்க்கம் மட்டும் தான் ஆல்ரவுண்டரா தெரியுறாரு. நான் பிஷ்னாயெல்லாம் ஆல்ரவுண்டரா நான் சொல்லவே மாட்டேன். நான் பிஷ்னாயெல்லாம் சாரி பிஷ்னாயின்ற ஷபாஸ் அஹமத் நான் வந்து ஆல்ரவுண்டரா சொல்லவே மாட்டேன். சமாத்னு இருக்காரு, அவரும் ஆல்ரவுண்டர் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஜஸ்ட் பின்ச் ஹிட்டர் தான் சமாத். அவர் யூஸ் பண்ணலையான்னு தெரியல, அவர் பின்ச் ஹிட்டர் தான் சோஃபார். ஷபாஸ் அஹமத் வந்து பவுலர் ஹூ கேன் பேட், டீசன்ட் பேட். ஸோ அவரையும் நான் சொல்ல மாட்டேன். மார்க்ரம் வேணா நான் கொஞ்சம் சொல்லுவேன். அவர் வந்து கிளென் பிலிப்ஸ் மாதிரி 4 ஓவர் எப்படினாலும் பவுலிங் போடுறவர், பவர் பிளேல 1-2 ஓவர் போடுற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ ஒன்லி ஃபார் மார்க்ரம் ஐ வில் கிவ் 1 out of 5. சோ நான் மிச்சல் மார்ஷ் ஓகே சாரி நான் மிச் மார்ஷ் இருக்காரு. நம்ம 1 கொடுக்க முடியாது, 1.5 கொடுக்கலாம். யா. சோ மிச் மார்ஷ் இருக்காரு. நான் மார்க்ரமே ஆல்ரெடி கன்சிடர் பண்ண மாட்டேன். ஹேண்டி bowler you can give 2 overs. கிளென் பிலிப்ஸ் மாதிரி கிடையாது. he is light attacking bowler. சில சமயம் பவர் பிளேயர் போட்டு அடி கூட வாங்கியிருக்காரு. சோ மிச்சல் மார்ஷ் மார்க்ரம் கொஞ்சம் எடுத்து, ஷபாஷ் அஹமத் கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம் பாவம் பார்த்து 2 கொடுக்குறேன். சோ அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? அடாப்டபிலிட்டி வந்து அகைன் ஃபாஸ்ட் பவுலிங்கும் இங்கேயுமே அடி விழுகும். அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அடி விழுகும். இதுல போனாலும் அவையில போனாலும் ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப வீக்கான ஸ்பின் அட்டாக். பிஷ்னாயை தவிர இப்ப சேப்பாக் வராங்க. ஈவன் லக்னோல மணிமாறன் சித்தார்த்து விளையாடி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ எங்க போனாலும் கண்டிப்பா அடி விழுகிற இது. பேட்டிங் எங்க போனாலும் அடிக்கும். அதாவது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்லாம் போனா மும்பைக்கோ லக்னோக்கோ சாரி கொல்கட்டாக்கு டெல்லிக்குலாம் போனா மிடில் ஆர்டர் வந்து அடின்னு அடிச்சிருவாங்க. அதுல டவுட்டே கிடையாது. அவங்க பேட்டிங் எங்கனாலும் அடாப்ட் பண்ணிடுவாங்க. பவுலிங் எங்க போனாலும் போன தடவை நம்ம ஆர்சிபிக்கு சொன்ன மாதிரி தான், பேட் பண்ணா 250 runs அடிக்கணும், டிஃபன் ஐ மீன் சேஸ் பண்ணா 270 runs சேஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இவங்க அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன்ஸ்ல they can do one change also. ரிஷப் பண்ட் ஓபனிங் இறக்கலாம். if ரிஷப் பண்ட் wants he can come to opening. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். சோ அவங்க அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே பேக்கப்ஸ். அவங்க டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல டேலண்ட் ஸ்கவுட் கொஞ்சம் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை பிரஷர் கேம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன்ஸ் இதான். So I give them 2 out of 5. Okay. So Sriram, your thoughts on backups? பேக்கப்ஸ் வந்து நம்ம மாதிரி ஒஸ்ட் பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. யாருக்கு யார் பேக்கப்னே தெரியல. எல்லாரும் விளையாடி நம்ம சொன்ன மாதிரி 6 ஃபாரினர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. மேபி இந்த மேத்யூ பிட்ஸ்கி வந்து மார்ஷுக்கு பேக்கப்பா இருக்கலாம். ஷமர் ஜோசப் எடுத்துட்டு வந்துட்டோம்னா பேட்டிங் லைனப் அடி விழுந்துரும். நீங்க பாத்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் டாப் 6ல ஃபாரினர்ஸ் இருக்காங்க. விளையாடி ஆகிற பிளேயர்ஸ் வந்து மினிமம் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. மேத்யூ பிட்ஸ்கி வேணா தூக்கிட்டு வேற யாராவது இந்தியனை போடலாம். அதுக்கு கூட அவங்ககிட்ட பேக்கப் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்கப் இல்லை. ஸோ அவங்க விளையாடியே ஆகணும். பவுலிங்ல ஷமர் ஜோசப் எடுத்துட்டு வர கூட முடியாது. எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜில அவங்க வெறும் 6 ஃபாரினர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஆகாஷ் சிங் இருக்காரு, ஒரு ஃபார் bowler. ஒன் சீசன் முன்னாடி சிஎஸ்கே விளையாண்டாரு. ஓகே, அகைன் ஆகாஷ் தீப்புக்கும் ஆவேஷ் கானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஆவேஷ் கான் வேணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஆகாஷ் தீப்புக்கும் ஆகாஷ் சிங்க்கும் இல்ல மொசின் கானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பெருசா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஆமா, சோ அவங்களோட பேக்கப்ஸ்க்கு 1 மார்க் தான் கொடுக்க முடியும். ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 1.5 out of 5 கொடுக்குறேன். நான் 1 தான் கொடுப்பேன். ரொம்ப மொக்கையான பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. சாரி டு டெல் எல்எஃப்ஜி ஃபேன்ஸ்,
நீங்க இருக்கீங்கன்னா நான் இப்பயே சொல்லிடுறேன், பாட்டம் 2 கன்ஃபார்ம். ரைட் ஆஃப் இல்ல ரைட்டஸ்ட் ஆஃப் பண்றேன். ஸ்ரீராம் யுவர் தாட்ஸ். கண்டிப்பா பாட்டம் 2 உடன் ஸ்பூன் கூட சொல்லலாம். பட் ஓகே, நம்ம அவ்வளோ மோசமா ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். ஒன்லி 7 out of 20 வருது. லாஸ்ட் 2 பிளேசஸ் கன்ஃபார்ம். அன்லெஸ் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தா கூட தே கேன் கோ அப் டு 6. அவ்வளவுதான். நானும் 7 தான் கொடுத்திருக்கேன். சோ ரொம்ப worst-ஆ இருக்கு. சோ ஸ்ரீராம், எனி ஃபைனல் தாட்ஸ் ஆன் தி டீம்? ஓகே, ஐ மீன் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான், மெகா ஆக்ஷன் தான் மெயினான ஒரு டீமோட கோரை செட் பண்றது நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு. இந்த கோரை வச்சுட்டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து ஃபார் ஷூர் அவங்க வந்து எப்படி பாட்டம் 10க்கு போறோமா, 8க்கு போறோமா, 9க்கு போறோமான்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு பெருசா சேஞ்ச் நடக்க போறது கிடையாது. Yeah. So we have come to the end of the show. So bye guys. Let's meet you all with a new episode of Punjab Kings. Bye. Bye.